பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் கிருபையாய் எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயாவா. திருப்பூர் பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். பாவத்திற்கும் அடிமையாக இருந்தவன் தான் இந்த அடியேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்வார், நான் பாவிகளிலும் பிரதான பாவி. அல்லேலூயா. அதை காட்டிலும் மேலான பாவங்களை செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்த என்னை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக வைத்திருக்கிறார். நானும் ரட்சிக்கப்படுவதற்கு என் மனைவி தான் காரணம். என்னுடைய குடும்பத்தில் அவருடைய சகோதரி மிகப்பெரிய ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டு அதை பார்க்க போய் ஆண்டவர் இப்படியும் ஒரு இருக்கிறாரா, மருத்துவர்கள் கைவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டார்கள், பணம் அங்கு பேசப்படவில்லை, விஞ்ஞானங்கள் தோற்று போய்விட்டன. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே செய்யித்தது. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமாம், அந்த சாட்சியை பார்த்து தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்காக மனைவி அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபந்தான் இன்றைக்கு உலகத்தில் பாவத்தில் அடிமைத்தனத்தில் குப்பையில் இருந்த என்னை இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். மனைவியுடைய மிகப்பெரிய விபத்து. நானும் கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் வாலிபர் மத்தியில் ஒரு பொறுப்பாளராக இருந்து அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். ஆமாம், அப்படி நான் வேலைக்கு போகும்பொழுது தான் சிஸ்டரும் என்னுடைய பிள்ளையும் சர்ச்சில் அன்றைக்கி பாஸ்டிங் ப்ரேயரு, அந்த ப்ரேயருக்கு அவங்க போகணும், நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு போகணும். போகிற வழியில் தான் எனக்கு 8:30க்கு அன்றைக்கி ஆடிட்டிங் ஒர்க் இருந்தனால கொஞ்சம் வேகமாக தான் அன்றைக்கி வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்தேன். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப டெட் ஸ்லோ தான். பட்டு சில சூழ்நிலைகள்னால ஒரு பெரிய லாரி, நீங்கள் அந்த விபத்தை வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 30 டன்னு லாரி வந்து மோதினால ஒரு மிகப்பெரிய விபத்து உண்டானது. அந்த விபத்தில் நான் சொன்னேன், இனி மனுடைய கால் இருக்குமான்னு தெரியல. என்ன சொன்னேன்னா, அவங்க காலை அவங்க தான் தூக்கி வச்சேன். நான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சேன். நான் இனிமேல் வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை, எல்லாமே எனக்கு மனைவி தான். இன்னைக்கு நிறைய பேர் மனைவி நேசிக்காரம் இருக்கிறாங்க. எனக்கு மனைவி தான் எல்லாமே. ஒரு சின்ன குழந்தையை போல் என்னை பாதுகாப்பாங்க. ட்ரெஸ் சைன் பண்ணதுலேருந்து ஷூ பாலிஷ் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க தான். சாப்பாடு டெய்லி எனக்கு அவங்க தான் ஊட்டிவிடுவாங்க, எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தாங்க முடியல. அப்படி தான் அந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, மரணத்தின் விளிம்பில் நான் கிடந்த போதிலும் மாறாத கிருபை என்னை தாங்குகின்றதே. அங்கே இருக்கிறவங்கள சொல்லாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே முடிந்ததென்று சிலர் சொன்ன போதிலும் இனிதான் வாழ்க்கை என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து இன்றைக்கு ஆண்டவர் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதை சுருக்கமாக அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பாடலை நான் பாடுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சாட்சி சொல்வதற்கு முன்னாடி உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு தகப்பனுக்கு கீழே இருக்கிறவங்களையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எத்தனையோ ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு அன்பு நிறைஞ்சவரை நான் பார்த்ததில்லை. எங்கேயுமே நான் அதை தான் சொல்லுவேன், நான் அவரை போல் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த நாளில் இங்கே வந்து நின்று கர்த்தரனே சாட்சி சொல்ல வைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவரனே முன் குறித்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல வந்து நான் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. லாரி ஏறும் பொழுது என்னுடைய கையில் அடிபட்டது. கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது. நானும் வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செய்கிறோம். நான் எப்போவுமே ப்ரேயருக்கு போயிட்டு தான் நான் கம்பெனிக்கு போவேன். அப்போ அதே போல் அன்றைக்கும் நான் அப்படி தான் போனேன். உபாச ப்ரேயரு, அதுக்காக நான் போயிட்டு யார் வந்தாலும் வரலனாலும் நான் சபைக்கு போயிடுவேன். நான் போய் உபாச ப்ரேயரை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் நான் கம்பெனிக்கு போவேன். அன்றைக்கி அப்படி தான் கடந்து போனேன். லாரி என்னுடைய வலது கையில் அடித்த உடனே பக்கத்தில் ஒரு கரண்ட் கம்பம் இருந்தது. அதில் போய் என்னுடைய தலை அடிபட்டது. என்னுடைய தலை அப்படியே பள்ளமாயிடுச்சு. என்னுடைய காலில் வந்து கடைசி வீல் ஏறிடுச்சு. அந்த லாரியில் 10 டயர் இருக்கும். லாரி ஃபுல்லோடு உள்ள லாரி.
கீழே விழுந்து நானே எழுந்திரிச்சிட்டேன். ஆண்டவரே, இதுதான் உங்கள் சித்தமா, இதுதான் உங்கள் தீர்மானமா, எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய காலை நான் நேராக வச்சுட்டேன். என் கணவர் வந்து பார்த்தாரு, கால் போயிடுச்சுன்னு அழுதாரு. நான் அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஒரு துளி ரத்த காயம் கூட இல்லாதபடிக்கு அவங்க 2 பேர்த்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். என்னுடைய கால் மட்டும்தான். நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, என் கால் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை கால் போயிடுச்சு. ஏன்னா வண்டி அவ்வளோ பெரிய வண்டி, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் லோடு, அரிசி லோடு, ஃபுல் லோடில் இருக்குது அந்த வண்டி. 2 நிமிஷத்தில் எனக்கு ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்தது. அந்த இடத்துல எனக்கு ரத்தம் கூட நிறைய அங்கே போகலை. 10-15 நிமிஷத்தில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். போன உடனே அது இஸ்லாமிய டாக்டர், இந்து டாக்டர், அவங்க 2 பேருமே 10 மணிக்கு தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்களாமா. அங்கே கேஸு கூட இல்லை. ஆனாலும் அந்த மயக்க மருந்து கொடுக்குற ஃபஸ்ட் எய்டு பண்ணுற டாக்டர் அங்கே இருந்தார். அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அது எப்படி வந்தாருன்னு அவருக்கும் தெரியாதம்மா. ஆனால் அவருக்கு அன்றைக்கி அந்த 10 மணிக்கு தான் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகும்போது எனக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணது அவர் தான். அந்த டாக்டர் கொஞ்ச நேரத்தில் அப்போ அவங்க வந்து நோம்புன்னு கொண்டாடுவாங்க. 9 மணிக்கு போயிட்டாங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் வருவாங்களாமா. ஆனால் 2 பேர்த்தையுமே ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க வைத்திருந்தார். எனக்கு அந்த இடத்துல ஃபஸ்ட் எய்டும் பண்ணாங்க. 2 நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. என் காலை பார்த்துட்டு எலும்பு உடைஞ்சிருக்கா, நரம்பு கட் ஆகியிருக்கா, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை. காலுக்கு சரி பண்ண முடியுமா, கால் என்னோடய முட்டி காலுக்கு மேலே வரைக்குமே செதஞ்சு போயிருந்த ஒரு சூழ்நிலை. மனுஷனுடைய எலும்பு இப்படி தான் இருக்கணும்னு நான் நேரிலேயே பார்த்த ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினார். எனக்கு மயக்கமோ, தலை சுத்தலோ, ப்ரெஷரோ, பிபி எதுவுமே எனக்கு ஆண்டவர் வர அனுமதிக்கலை. எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. 2 நாள் எனக்காக நிறைய பேர் ஜெபிச்சிருக்காங்க. 3ஆவது நாள் எக்ஸ்ரே எடுக்கும் போது என் காலில் எலும்பு உடையிலன்னு எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்தது. அதுக்கு பின்னாடி தான் என்னோட ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. டாக்டர் கேட்ட ஒரு கேள்வி, நிஜமா லாரி தான் காலில் ஏறிச்சா? இவ்வளோ பெரிய லாரி ஏறி எப்படி எலும்பு உடையாத நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் என்னுடைய எலும்பு உடையாதபடிக்கு பாதுகாத்தார். அநேக அற்புதங்களை செய்தார். எனக்கு வலிக்கும் பொழுதுல, ஏசப்பா எனக்கு வலி தாங்க, பலனை தாங்க போதும்னு சொன்னேன். ஆனால் அந்த வலியே தெரியாத அளவுக்கு என்ன மாற்றிட்டார். ஒரே ஜெபம் பண்ணினேன். டோரே, எத்தனையோ பேத்துக்கு நான் ஜெபிச்சிருக்கேன், என்னையே ஏசப்பா கைவிட்டுட்டீங்களான்னு கேட்டேன். ஒரே ஜெபம் மட்டும்தான் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிச்ச ஜெபம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய காலிலேயே உங்கள் முன்னாடி வந்து நிற்க வச்சிருக்கிறார். இப்பயும் என்னுடைய பாதம் கிடையாது, எனக்கு கால் விரல்கள் கிடையாது. அதனால் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் 1 வருஷம் இல்லாமல் காலை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை 6 மாதத்தில் கீழே ஊன்றுவதற்கு எனக்கு உதவி செய்தார். இப்போவும் போன வாரத்தில் போகும்பொழுது நீங்கள் கால் கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல என்னை நிற்க வைத்திருக்கிற அவர் கிருபைக்காக நான் நன்றி செலுத்து. பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அந்த பாடலை கூட நம்ம ஒரு 2 சரணங்கள் மாத்திரம் பாடலாம். அது இன்றைக்கி யூடியூப் சேனலில் 6:30 மணிக்கு அது வெளியே வரும். ஜோசப் சுப்பிரமணி திருப்பூர் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் அது வரும். ஸோ அதை பாருங்கள், அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்.